தேடி வந்த கிருபைய நான் என்னன்னு சொல்லுவேன், என்ன உயர்த்தி வைத்த கிருபைய நான் எப்படி பாடுவேன். இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்காய் வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளான இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் துவங்குவது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முதலாவது இந்த முதல் நாளில் நாம் துவங்குகிற இந்த நாள், இந்த மாதத்தின் முதலாம் நாள் ஆகையினால் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் துவங்குவோம் என்று சொன்னால் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம துவங்குகிறோம். ஆகையினால் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மூன்றாம் மாதமாகிய மார்ச் மாதத்திற்கான வேத வசனங்களை தியானிக்கும்படிக்கு காத்திருந்த போது தேவன் நமக்கும் சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தந்திருக்கிற வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்திலேயே தேவன் நமக்கு வைத்திருக்கிற பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய இரக்கத்தின்படி தான் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்ட ஒரு குணமுள்ளவராக இருக்கிறான்னு சொன்னால், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தில், இந்த மூன்றாம் மாதமாகிய இந்த மார்ச் மாதத்தில் அவர் நமக்கும் சபை மக்களுக்கும் தருகின்ற வார்த்தை, முதலாவது அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இரக்கத்தின் ஆசீர்வாதங்களினாலே தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் நிரப்புவார். ரெண்டாவது, அவர் நமக்கு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நம்மை அழிக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நான்காவது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தம்முடைய உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. இந்த தலைப்பின் கீழே தான் தேவனாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பிளஸ்ஸிங்கை நம்ம தியானிக்க போகிறோம். ஆகையினால கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் நம் தேவன் பாருங்கள், இந்த ஆராதனையில் வந்திருக்கிற யாவருக்கும் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். முக்கியமாக தேவ ஜனங்களுக்கு அவர் மிகவும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை அறியாதவர்களுக்கே அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், தேவனை அறிந்த தேவ ஜனங்களுக்கு அவர் மிகவும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் பாருங்கள், யார் நமக்கு இரக்கம் காட்டாமல் இறங்காமலும் போகலாம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுவே போதும். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களாகிய நம்மை அவருடைய இரக்கத்தினால அவர் முடிசூட்ட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தின் பாருங்க பிதாவாய் இருக்கிறார். நம் தேவன் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நம்மை அவர் அந்த இரக்கத்தில் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் ஆஸ்வதிக்கப் போகிறார். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சில வேத வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். வேத வசனத்தில் முதலாவது நாம் வாசிக்கலாம். 111ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில்
முதலாவது வாசிப்போம். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்பதை வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவனை கர்த்தர் இங்கே பாருங்க, அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை வேதாகமத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம அதை தியானிக்க முடியும். இன்னொரு வசனத்தில் கூட பார்க்கலாம். அவருடைய இரக்கம் எவ்வளவு எப்படிப்பட்டது என்பதை நம்ம வாசிக்கலாம். எவ்வளவு அவருடைய இரக்கத்தினுடைய அந்த வல்லமையை நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்கள், எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை இந்த அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். போதும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. பாருங்களேன், இரக்கம் என்பது சொன்னால் அதுவே நமக்கு போதுமானது. அதில் இரக்கத்தில் அவர் குறைவே இல்லாமல் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியத்தில் இறங்குகிறதுல அவருக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் நம் தேவன் அவர் இரக்கம் உள்ளவராக இருந்து அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நமக்கு திரளான நன்மைகளை அவர் நமக்கு நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. முதலாவது பிளஸிங், கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் முதல் நமக்கு வருகிற பிளஸிங் அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. அவர் தமது இரக்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது திரளான நன்மைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் நிச்சயமாய் தருவார். ரெண்டாவது, தேவனாய் கர்த்தர் தமது இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர் பாருங்க இழந்து போன நன்மைகளை நமக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினால தான் தேவனாய் கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, திரளான நன்மைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் தர முடியும். அவருடைய இரக்கம் குறைவில்லாமல் கேட்குறதெல்லாம் நமக்கு எந்த காரியம் நமக்கு குறைவாக இருக்குது எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு நிறைவாய் தர வல்லமை உள்ளது. ரெண்டாவது, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக நமக்கு இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வழி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. இங்கே பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை இங்கே ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு பாவி நிமித்தமாக பரலோகம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதை அவர் தம்மிடத்தில் இருக்கிற மற்ற யாவருக்கும் அவர் சொல்லுகிறத இங்கே வாசிக்க முடிகிறது. அப்படியானால் இந்த வேத பகுதியில் பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்களில் இளைய குமாரன் தகப்பனத்தில் வந்து பாருங்களேன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு எனக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு அந்த ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போயிடுறான். அவனுடைய வாழ்க்கையில் ஆஸ்தியெல்லாம் குறையுது. பார்க்கும்போது தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அவனுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டது. அவன் போன அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாமே குறைந்து போய் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அவன் சுற்றி திரிந்தான். அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படி என்பதை அவனுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக, ஒரு வேளை எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படி என்பதை ரொம்ப பாருங்கள், ரொம்ப ஒரு அவனுக்கு தேவையோடு கூட அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல அவனுக்கு பன்றி மேய்க்கிற ஒரு இடத்துல வேலை கிடைச்சது. அப்போ அந்த பன்றி மேய்க்கும்படி விடுகிற அந்த மனுஷன் அவனுக்கு பாருங்கள் இந்த வேலையை கொடுக்குறான். அப்போ இந்த பாருங்கள் நல்ல ஐஸ்வர்யவானுடைய ஒரு மகன்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இழந்து போன ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் இழந்து போய் அவனுடைய வாழ்க்கையில் பன்றியுடைய தீவனை கூட அவனுக்கு கிடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஒன்று நினச்சானா. என்ன நினச்சான் அப்படின்னாக்கா பாருங்களேன், அவன் என் தகப்பனிடத்தில் திரளான ஆஸ்தி இருக்குது, என் தகப்பனுடைய வீட்டில் எல்லாமே செழுமையாக இருக்குது, என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் குறைவில்லாமல் சாப்பிடுகிறார்கள், நானும் இங்கே பசியினால் கஷ்டப்படுகிறேன், எனக்கு சாப்பாடு கூட வழியிலேயே என்று சொல்லி கஷ்டப்பட்டானா. அப்போ உடனே அவனுக்கு புத்தி தெளிவு வந்து, நான் எழுந்து நான் போய்
பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்துட்டேன் என்று சொல்லி அவர்கிட்ட எப்படியாவது காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டு எனக்கு வேலைக்காரனை போல வேலை கொடுத்தா போதும், எனக்கு வயிறார சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு அவன் நினைத்து அவன் எழுந்து தகப்பனுக்கு நேராக வந்தானா. நல்லா கவனிக்கணும் பாருங்களேன். அப்போ தகப்பனிடத்தில் வந்தானா, எப்படியாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு குமாரன்கிற அந்தஸ்துவானா, எனக்கு வேலைக்காரங்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா போதும் என்று சொல்லி அவன் அப்படி நினைத்து கொண்டு எப்படியாகிலும் தகப்பனிடத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தானா. அப்போ இவன் வருகிறதை இந்த தகப்பன் தூரத்தில் கண்டு, இப்போ தான் வேதத்தை வாசிக்க போகிறோம் பாருங்களேன். 22ஆம் வசனம் முதற்கொண்டு நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். நல்லா கவனிக்கணும். அவனை பார்த்தபோது 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 21ஆம் வசனத்தை இப்போ வாசிப்போம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்க, இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்துல அவன் சொன்னபோது இந்த தகப்பன் அவர் இரக்கத்தில் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், ஐஸ்வர்யமுள்ள தகப்பன் என்பதற்கு ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி இது. அப்படியானால் இந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு தகப்பன் என்ன செய்கிறாராம், அவனுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டான், அவனுடைய பங்கெல்லாம் இழந்துட்டான். ஆனாலும் இந்த தகப்பன் என்ன செய்கிறாராம், தன்னுடைய ஊழியக்காரனை அடைத்து இவனுக்கு வேண்டிய புதிய வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுக்கு கைக்கு மோதிரத்தை போடுங்கள், காலுக்கு பாதரட்சையை அவனுக்கு போடுங்கள், கொடுத்த கன்றை இவனுக்காக அடியுங்கள் என்று சொல்லி இழந்து போன எல்லா நன்மைகளையும் மீண்டுமாய் அவனுக்கு கொடுக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாச்சு, அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றியில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அவனை இழந்து போன எல்லாவற்றையும் தகப்பனுடைய இரக்கத்தினால பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய கருத்து என்னன்னாக்கா, அந்த தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்ததுனால தான் பாருங்களேன், அவன் இழந்து போனாலும் அதை சொல்லாமல், அதை காரணம் காட்டாமல் அவர் என்ன பண்ணார், மீண்டுமாக அவனுக்கு வேண்டியவைகளை அவனுக்கு கொடுத்து அழகு பார்த்தாரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இளைய மகன் எல்லாவற்றையும் இழந்தாலும் தகப்பனிடத்தில் அவன் வந்தான். தகப்பனுடைய இரக்கம் பெரியது. ஆகையால் அவன் எதையெல்லாம் இழந்து காணப்பட்டானோ அவைகளை எல்லாம் அவனுக்கு மீண்டுமாக கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் பாருங்கள், எல்லா நன்மைகளையும் நம்ம இழந்தவர்களாக இருக்கலாம், அல்லது எந்த நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். 2 விதமான கூட்டம் உண்டு. ஒன்று, எந்த நன்மையும் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற அநேகருக்கும் இந்த வார்த்தை வருகிறது, அல்லது எல்லா நன்மையும் இழந்து போன உங்களுக்கும் இந்த வார்த்தை வருகிறது. பாருங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் அநேகர் இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த நன்மையும் நான் பெற்றுக்கொள்ளலை அப்படின்ற சூழ்நிலையிலும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பாருங்களேன், வேலை எனக்கு இல்லை, சில பேருடைய வாழ்க்கையில் எனக்கு திருமணம் ஆகலை, சில பேருடைய வாழ்க்கையில் எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, சில பேருடைய வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எல்லாவற்றையும் சிலர் இழந்து காணப்படலாம், சிலருக்கு அது இல்லாமலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது இழந்து போய் காணப்படுகலாம், அல்லது அநேகருடைய வாழ்க்கையில் இவைகள் இல்லாமல் காணப்படலாம். பாருங்களேன், சில பேருடைய குடும்பத்தில் பொருளாதார நன்மைகள் அவைகளை இழந்தவர்களாய் காணப்படலாம். சில பேருடைய வாழ்க்கையில் பொருளாதார நன்மைகளே இல்லாதவர்களாய் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் பாருங்களேன், 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தாவீதுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் நீ திரும்ப பெறுவாய் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இதுவரையிலும் இல்லாத சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இதுவரையிலும் எழுந்து போன சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் திருப்பி கொள்ளும்படிக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் இல்லாத எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெறுவதற்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் அவர் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் பாருங்களேன், நமக்கு இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிற உங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பாருங்களேன், உங்கள் கண்ணீருக்கு முடிவு வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் வழியை நமக்கு ஒரு நாள் நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால இழந்தவர்களுக்கும் மீண்டும் தருவார், இல்லாதவர்களுக்கும் அவர் நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த முதல் ஆசீர்வாதத்தை தேவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தருகிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் தம்முடைய இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய இரக்கம் உங்களை ஆண்டு கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையில் இழந்தவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அல்லது இல்லாமல் தவிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவாய் அவர் தருவார். இதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, தேவனுக்கு முன்பாக திரும்ப வேண்டிய காரியங்களை நம்ம திரும்பணும் இல்லையா? திரும்பினா தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர் இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இளையகுமாரன் திரும்பினான். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம திரும்ப வேண்டிய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களை நம்ம சரியாக திரும்பும்போது கர்த்தர் நம்மேல் அவர் இரக்கமுள்ளவராக இருந்து நமக்கு சகலத்தையும் அவர் நன்மையாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் நமக்கு தருகின்ற பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பிளஸ்ஸிங், தேவ ஜனங்களுக்கு சபிக்கும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவனை நம்பி வந்த யாவரையும் தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் அவர் கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், யார் நம்மை கைவிட்டாலும் நம் தேவன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியில் பாருங்கள், ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் கொள்ளும்படிக்கு இந்த எலியேசர் பாருங்கள் ஆபிரகாம் இடத்துல அவர் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் நாகோர் தேசத்துக்கு வராரு. அவர் குடியிருக்கும் பகுதியில் வந்துட்ட பிறகு அவருக்கு பாருங்கள் இந்த பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதுக்குண்டான ஒரு குழப்பத்தின் மத்தியில் அவர் காணப்பட்டார். அது ஒரு சாந்திர வேலையாக இருந்தது. அவர் அந்த இடத்துல தன்னுடைய ஒட்டங்களெல்லாம் மடக்கி அவர் என்ன பண்ணாராம், தன் வேலைக்காரரை நிறுத்தி கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலை அவர் பாருங்கள் அந்த வேலையில் நின்று கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த எலியேசர் என்ன செய்வது, மாலை நேரமாயிடுச்சு, யாரை போய் சந்திப்பது, எங்கே போனோம், ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலை இந்த எலியேசருக்கு காணப்பட்டது. உடனே இந்த எலியேசர் என்ன செஞ்சாராம் பாருங்கள், தன் ஒட்டகங்களையும் வேலைக்காரர்களையும் மடக்கி ஊருக்கு புறம்பே இருக்கிற தண்ணீர் துறவண்டையில் வந்து நின்று அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. பாருங்களேன், 12ஆம் வசனம் முதற்கொண்டு 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுறது. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கும் போதே பாருங்களேன் கர்த்தர் அவர் என்ன செய்தாராம் பாருங்களேன், அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியால் அவன் ஜெபம் செய்து முடிப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடித்து கண்ணை திறக்கும்போது ஒரு பெண் என்ன பண்ணுறா, அவர் தண்ணீர் துறவண்டில் வந்து தண்ணீர் எடுக்கிறதை பார்க்கும்போது ஒரு வேளை இவருக்கு சந்தேகமாயிடுச்சு, இவள் தான்
ஒருவேளை தேவன் முன்குறித்திருக்கிற தேவன் தெரிந்து கொண்ட பெண்ணாக இருக்குமோ என்று சொல்லி சந்தேகத்தில் அந்த பெண்ணை விசாரிக்கிறார். கவனிக்கணும், இந்த ரெபெக்காளை தேவனாய் கர்த்தர் காணும்படி செய்தார். அப்படி விசாரிக்கிறார். பிறகு இவர்தான் தன் எஜமானுக்கு உரிய பெண் என்பதை அறிந்து கொண்டால் அவர்தான் அவருடைய காரியம் சரியாக வாய்த்ததாக இந்த எலியேசர் கண்டு கொண்டாராம். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவர் நன்றி செலுத்தி கர்த்தரை பணிந்து கொண்டாராம். ஏன் அப்படின்னா, என் காரியங்களை வாய்க்க செய்த தேவன். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஒன்றுமே தெரியாத திகைத்த இந்த எலியேசருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாண பாதையில் கர்த்தர் அவனை கைவிடாமல் சரியாய் வழிநடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் காரியங்கள்லாம் சரியாய் அவர் பாருங்க அந்த காரியங்கள்லாம் நிறைவேறும்படி அவர் செய்தார். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நம்முடைய காரியங்கள் எல்லாம் இதுவரையும் வாய்க்காமல் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நம்ம கவலையோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் எல்லா காரியங்களையும் அவர் கைக்கூடி வரும்படி அவர் செய்கிற தேவன். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். நம்முடைய பிரயாணங்களை தேவனாய் கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்களுடைய குடும்ப காரியங்களை வாய்க்காமல் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்கள் பிரயாசங்கள் வாய்க்காமல் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற செயல்படாமல் இருக்கிற, தேங்கி இருக்கிற, நிறைவேறாமல் இருக்கிற, தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் அவர் வாய்க்கும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் சரியாய் வாய்க்கும்படி செய்கிற தேவன், சரியாய் கைக்கூடி வரும்படி செய்கிற தேவன், சரியாய் நீங்கள் சந்திக்கும்படி அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை கைவிடாமல் இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாய் அவர் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிற நம்முடைய துக்கமெல்லாம் மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் நம்முடைய வாய்க்காத காரியங்களை குறித்து நம்ம கண்ணீர் விட்டுருக்கலாம், கதறி இருக்கலாம், அழுதுருக்கலாம். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து நம்முடைய துக்கமெல்லாம் மாறும்படி அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, எல்லாவற்றிலேயும் உண்மையும் உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மை அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறபடியால் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் உண்மை முத்தமாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நமக்கு தருகிறதான மூன்றாவது பிளஸ்ஸிங், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வேத பகுதியை நம்ம வாசிப்பதற்கு முன்பாக இது எந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை வாசிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது என்று சொன்னால் பாருங்க, பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வந்த யூதா ஜனங்களுக்கு அவர்கள் மனம் திரும்புவதற்கு வேண்டிய உபவாச நேரத்தில் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை இது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் பாருங்கள், தேவ சமூகத்தில் வந்து நின்றார்கள். அப்பொழுது இந்த வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது என்பதை விவரித்து சொல்லப்பட்டதான ஒரு செய்தி தான் இது. அந்த நாட்களில் பாருங்கள், எல்லா தேவ ஜனங்களும் தேவ ஆலயத்துக்கு முன்பாக நின்றபோது அந்த நாட்களில் இதை சொல்லுகிறார்கள். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க முடிகிறது. காரணம், இதை நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்துக்கு நீங்கள் குறித்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அவர் நன்மையானதை கொடுத்தார், ஆசீர்வதித்தார் இல்லையா? சகல மேன்மையான காரியங்கள்லாம் அதிசயங்கள்லாம் காண பண்ணினார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், இவ்வளோ நன்மை செய்த தேவனுக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியவே இல்லையா? நல்லா கவனிக்கணும். இது பின்பதாக தேவனாய் கர்த்தர் நம்ம கவனிக்க வேண்டிய
காரியங்கள் உண்டு. நமக்கு கர்த்தர் காண்பிக்கிற காரியங்களை நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக அவர் செயல்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அவருக்கு முதுகை காட்டினார்களாம், அவருக்கு பாருங்க, அவருக்கு முன்பாக கலகம் பண்ணினார்களாம், அவரை பரீட்சை பார்த்தார்களாம், தேவனுக்கு முன்பாக அவரை கோபமுட்டினார்களாம். பாருங்களேன், இப்படி தேவனுக்கு முன்பாக தம்முடைய ஜனங்கள் எல்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தும் தேவனை கர்த்தர் அவளை நிர்மூலமாக்காமல் வச்சாராம். பாருங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய கோபம் பயங்கரமாக இருக்கும், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. ஆகிலும் அந்த ஜனங்களை பாருங்களேன், அவர்களை நிர்மூலமாக்காமல் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்களை சிட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சிட்சிப்பு என்று சொன்னால் தண்டனை. அந்த தண்டனையை கொடுத்து மட்டாய் தண்டித்து என்ன பண்ணுறான், மீண்டுமாக அவளை என்ன பண்ணுறாரு, சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் பாருங்கள், எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறாரு, 12ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். கவனிங்க, கர்த்தர் எப்படி நமக்கு அவர் இருக்கிறார் என்பதை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பாருங்க, கர்த்தர் நமக்கு அவர் எப்படி இருக்கிறார், அவர் நம்மில் அன்பு கூறுகிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை சிட்சிக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கவனிங்க, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி இப்ப 10ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். கவனிங்க, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளே நம் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்கிறதான வார்த்தையை நம்ம வாசிக்க முடிகிறது. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற அநேகரை கர்த்தருடைய சிட்சையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சில கஷ்டமான பாதையில் தொடர்ந்து நம்ம கடந்து வந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற அநேகர் நீங்காத வேதனை என் வாழ்க்கையில் இருக்குது, ஏன் இருக்குது என்று சொல்லி நீங்கள் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் எனக்கு இந்த வேதனை மாற மாட்டேருந்து, சில பேருடைய வாழ்க்கையில் துன்பம் மாற மாட்டேருந்து, சில பேருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையே சந்தித்து கொண்டு இருக்கலாம். தேவ ஜனங்கள் தான். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், என்ன ஜெபம் பண்ணாலும் என் துக்கம் மாறல, என் கண்ணீர் மாறல, எனக்கு நன்மையே வரல, ஏன் அப்படின்னு கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நம் தேவன் நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய செய்கிற காரியங்கள் நிமித்தமாக நல்ல கவனிங்க, அவர் நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக நம்மை அவர் அழிக்காமலும் நிர்மூலமாக்காமலும் நம்மை அவர் சிட்சையின் மூலமாக எதிராக இருக்கிற நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சிட்சிக்கிறது நல்லது தானே. அல்லேலூயா. நம்ம தவறும் போதெல்லாம் அவர் சிட்சித்து நம்ம எதிராக திரும்பி போகிறோம். ஆசீர்வாதத்துக்கு நேராக இல்லாமல் எதிராக திரும்பி போனால் கர்த்தர் நம்மை சிட்சித்து மீண்டுமாய் ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். காரணம் பாருங்க, அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால நம்மை அவர் ஒருபோதும் நம்மை அழிக்காமல் நிர்மூலமாக்காமலும் சிட்சித்து சீர்படுத்தி தேவனுடைய நன்மைகளை அவர் பெற செய்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால அவருடைய இரக்கத்தினால அவர் நம்மை ஒன்றுமே நிர்மூலமாக்காமல் நம்மை அழிக்காமல் நம்மை சித்தித்து பாருங்களேன் நம்மை எப்படிய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் வழி நடத்துகிறார். அப்போ நம்முடைய கஷ்டம், நம்முடைய கண்ணீர், துக்கங்கள், நன்மை இல்லாத நிலைமை, சஞ்சலம், வியாதி, வேதனை எல்லாவற்றையும் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்மை சீர்படுத்தி அவர்களை விட்டுறது தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் வெளியே வரும்படிக்கு அவரே நமக்கு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதம்
பாருங்க, தேவனாய் கர்த்தர் நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அவர் முடிவை உண்டாக்கப்படி செய்வார். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் பாருங்க, நம்முடைய எல்லா கஷ்டங்களும் களிப்பாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய துக்கமெல்லாம் களிப்பாய் சந்தோஷமாய் மாறும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் அதை நம்ம உணர்ந்து அதன்படி நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை சீர்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம அவர் வழி நடத்துவார். 4வது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். தேவன் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் நம் மீது இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்டதான உடன்படிக்கையை அவர் கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில் உலகத்தில் உறவினர் எவ்வளோ பேர் நமக்கு இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிட முடியாது. ஆனால் நம்முடைய தேவனோ பூர்வ காலத்தில் அவர்கள் நம்முடைய பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா நல்வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் நிறைவேறும்படி செய்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன உடன்படிக்கை எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லமா? வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் வேகமாக. யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னாக்கா, முதலாவது அவளை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இவங்க விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது என்று சொன்னால், அவர்களை தேவனாய் கர்த்தர் கானான் தேசத்தில் கொண்டு போய், நல்லா கவனிக்கணும், அந்த கானான் தேசத்தை அவர்களை சுதந்திரிக்கும்படி செய்தார். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இந்த எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் இப்போதோ கானான் தேசத்தில் ஒரு தனி தேசமாக, இஸ்ரேல் தேசமாக தேவனாய் கர்த்தர் மாற்றி உயர்த்தினாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமையாக இருந்த அவனுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான ஒரு கரத்தை நீட்டினார். அவர்களை தனி தேசமாக, சொந்த தேசமாக, அவர்கள் சுகமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு கர்த்தர் அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா, முற்பிதாக்களுக்கு அவர் சொன்ன உடன்படிக்கையை இப்படி வாழ்க்கையில் மறக்காமல் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க அடிமையில் தான் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க. ஆனால் தேவனாய் கர்த்தர் விடுதலையாக்கி கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்து கானான் தேசத்தில் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு தேசமே உருவாக்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்து அவளை தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், தொழிலில் நம் கீழ்த்தங்கிய நிலையில் ஒரு வேலை இருக்கலாம். சிலர் எந்த உயர்வும் நம்முடைய வருமானத்தில் இல்லையே என்று சொல்லி நம்ம அப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட நம்ம வந்திருக்கலாம். சிலரது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமை என் வாழ்க்கையில் இன்னும் நான் தொடவே முடியலையே அப்படின்னு சொல்லி நினைத்து இருக்கலாம். அனைவருடைய வாழ்க்கையில் கனவீனமாகவே நான் இருக்கிறேன், எனக்கு அந்தஸ்தே இல்லை, எனக்கு ஒரு பேரே இல்லை அப்படின்ற ஒரு கனவீனத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் இனி எந்த நன்மையும் எனக்கு முன்பாக இல்லை என்று சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம். எந்த நன்மையும் இல்லை, அவ்வளோதான், அப்படி தான் நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அவர் நமக்கு சொல்லப்பட்ட எல்லா விதமான உடன்படிக்கையும் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாய் நமக்கு நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம் முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையும் அவர் மறவாமல் நடத்துகிற தேவன். காரணம் ஏன் தெரியுங்களா? அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராக இருந்து நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா நல்வார்த்தைகள், உடன்படிக்கையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவர் நிறைவேற்றி நம்மை அவர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் கனவீனமாக இருந்திருக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கையானது உங்கள் வாழ்க்கையில் உங்களை கனப்படுத்தி உயர்த்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்து நின்று தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிற